கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆள் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன். ராணுவம், காவல்துறை, பொதுமக்கள் 3 பேருமே அடிச்சு மல்லி கட்டியிருக்காங்க. பாரத பிரதமருக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க. வந்தே மாதரம் சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் அவர்கள் நம் பாரத பிரதமரை வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, நம் பாரத பிரதமருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய உயரிய விருதை வந்து கொடுக்கறது வழக்கம். ஏன்னா அதுக்கு தகுதியான நபர் தான். எப்படி சொல்றோன்னு பார்த்தோம்னா, மற்ற நாடுகள் கஷ்டப்படும் போது நம் நாடு முன்னாடி போய் அவங்களுக்கு உதவி பண்றாங்க. இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா வெனிசுலாவில் 7.5 அளவுல, அதாவது அடுக்கடுக்காக இரட்டை பூகம்பம் ஏற்பட்டது. அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓடி போய் உதவுனது நம்முடைய பாரத தேசம் தான், நம்மளுடைய மோடி தான். அதில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமேவும் நம்மளுடைய இராணுவ டாக்டர்கள் குழு போனாங்க, இராணுவ மீட்பு குழு போனாங்க. ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தோம்னா 35,000 டன் உணவுப் பொருட்கள், மருந்துகள், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்முடைய நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக அனுப்புனாங்க. அடுத்து செகண்ட் டைமும் அதே மாதிரி அனுப்புனாங்க. அப்போ அந்த நாடு வந்து அவங்க அந்த நாட்டினுடைய மீட்பு குழுவும் நம்ம நாட்டிலிருந்து போன மீட்பு குழுவும் சேர்ந்து அந்த மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மீட்பு குழுவோடு சேர்ந்து நிறைய மக்களை வந்து மீட்டெடுத்தாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா முக்கியமான நகரங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிருச்சு. அதை வந்து மீட்கிறதுக்கே இன்னும் வந்து பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் ஈரான் பாதிக்கப்பட்டுச்சு, துருக்கி பாதிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் எல்லாமே நம்ம நாடு தான் போய் முன்னாடி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா அந்த சைடு இருக்க சின்ன சின்ன தீவு நாடுகளுக்கு எல்லாமே அதனுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பாக பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம நாடுனால எவ்வளவு செய்ய முடியுமோ பொருளாதாரமாகவும் செயல்பட கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களாகவும் அந்த மக்களுக்கு கொடுக்குறோம். கல்விக்கு நம்முடைய அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அங்கே இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு உடல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு பூராமே நம் நாட்டில் இருந்து நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாமே இலவசமாக நம்ம நாடு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது உலகின் விஸ்வகுருவாக இதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் பார்க்குறாங்க. சேம் டைம் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, தொழில்நுட்பத்துக்கு, வர்த்தகத்துக்கு ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து நம்ம நாடு தேவைப்படுது. அதுக்கு நம்மளே வந்து அவங்களுக்கு உதவியும் செய்கிறோம். இது வந்து ஒப்பந்தங்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நடக்குது. இதன் மூலமாக நம் பாரத பிரதமர் எல்லாத்துக்குமே தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் ஐநா சபை முதல் கொண்டு நினைக்கிறாங்க. இதனால இதுவரைக்கும் நம்முடைய பாரத பிரதமருக்கு 34 அந்த நாட்டினுடைய விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து சமீபத்தில் செஷல்சியா நாட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் போயிருந்தாரு. அப்போ அந்த நாட்டினுடைய உயரிய விருதுவை அந்த நாட்டினுடைய பிரதமர் நம்ம பாரத பிரதமருக்கு கொடுத்தாரு. இது வந்து காண்டான பாகிஸ்தான் அரசு என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக அங்க இருக்கும் ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் அந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த விருது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதாவது மோடி அவங்க போயிருக்காங்க, அவருக்காக இந்த விருது வந்து அவங்கள ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, இது வந்து செயற்கையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த ஆளுக்கு தேவையே இல்லாத விஷயம். அதுக்காக நம்முடைய இந்தியாவின் சார்பில் குவாஜா ஆசிப்க்கு வந்து அதிகமான எதிர்ப்பு குரல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது தன் நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாக்க தெரியாத ஒரு ஆள், தங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சரியாக கொண்டு போட முடியாத ஒரு ஆள், இந்த ஆள் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன். இந்த மனநல பாதிக்கப்பட்டவனை நம்பி எப்படி ஒரு நாடு தன்னுடைய இராணுவத்தை இந்த ஆளுடைய கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்லி நம் நாட்டில் மூலமாக சொல்லும்போது அது எவ்வளோ கேவலமான விஷயம்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சும்மா சாதாரண சண்டை வாயில் பேசுறதுல இந்த முறை பார்த்தோன்னா, நீ எல்லாம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட, உனக்கெல்லாம் பேச என்னடா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மக்களுமே வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நாடு பார்த்தோம்னா அடங்கவே செய்யாது போல. அந்த நாட்டில் குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட மாவு இல்லை, ரொட்டி இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, கரண்ட் இல்லை, எதுவும் எதை சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிற நாடு ஒரு நாடு. மதிப்பில்லை, மரியாதை இல்லை, கடங்கார பயல்களாக இருக்காங்க.
அப்படியாப்பட்ட நாடுல இருந்துட்டு நம் நாட்டினுடைய பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட விருதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், உனக்காக கொடுத்தாங்க விருது, நம் நாட்டு பிரதமருக்கு கொடுத்ததை இதை சொல்றதுக்கு இவனுக்கு என்ன வந்து உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே வந்து எனக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மத்திய அரசு வந்து பயங்கரமாக பதிலடி கொடுத்துருக்கு. இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய ஜப்பான் பிரதமர் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து தொழில் முதலீடு செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாடுமே வந்து இந்தியாவை விரும்புது, ஒவ்வொரு நாடுமே வந்து இங்கே தொழில் வந்து செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இங்கே இருக்கும் தொழில்நுட்பத்தை வந்து கேட்குறாங்க, இராணுவ தளவாடங்களை வந்து வாங்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஒரே நாளில் வந்து 2 நாடும் 1947 2ஆ பிரிஞ்சோம். இன்னைக்கு நம்ம வந்து பிச்சைக்காரனா இருக்கும். பட் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை. பாகிஸ்தானை 4 பிரிவாக பிரிக்கலாம்: சிந்து, பஞ்சாப், பலோச் அண்ட் பிஓகே. இன்னைக்கு பார்த்தோம்னா பலோச் அப்படி ஒரு கோபத்தில் தங்களுடைய இராணுவத்தவே வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ 2-3 நாளாகவே ரொம்ப அதிகமாக மக்கள் பேசப்பட்டு இருக்குது. பிஓகே என்னைக்கு வேண்டாலும் இந்தியா கூட சேர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிஓகே மக்கள் அவங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இது வரைக்குமே வந்து சாதாரண போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை வந்து கலவரக்காரர்கள், போராட்டக்காரர்கள் சொல்லிட்டு 60 பேருக்கும் மேலே சுட்டு கொண்டிருக்கு அந்த நாட்டினுடைய இராணுவம். இது நம்ம நாட்டில் நடக்குமா? பொதுவாகவே நம்ம நாட்டு இராணுவமும் நம்ம நாட்டு காவல்துறையும் நம்ம பொதுமக்கள் வந்து உண்மையிலே வந்து நம்ம மதிப்பும், பார்த்தாலே பயப்படுவோம். இராணுவத்தை பார்த்தா நமக்கு ஒரு மரியாதை ஏற்படும். காவல்துறையை பார்த்தா வாழை சுட்டிக்கிட்டு பெரும்பாலும் எல்லாருமே இருப்பாங்க. பாகிஸ்தான்ல அனாட் அப்படிங்கிற இடத்துல இராணுவம், காவல்துறை, பொதுமக்கள் 3 பேருமே அடிச்சு மல்லி கட்டியிருக்காங்க. இந்த மல்லி கட்டுனதுல இராணுவ படையினர் பொதுமக்களை சுட்டதுல நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து சிகிச்சை வந்து ரொம்ப அதாவது கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியல. இது வந்து இப்போ நேற்று நடந்த விஷயம். அதுக்கு முந்தா நாள் பார்த்தோம்னா துதியால் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய போராட்டம் கலவரமாக மாறி தண்ணீர் பீச்சி அடிச்சிருக்காங்க, புகை குண்டுகள் போட்டு பொதுமக்களை கலைச்சி விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இந்த போராட்டக்காரர்களை அவங்களால அடக்கவே முடியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சர்தார் குலாம் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல ஒரே நேரத்துல 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து தங்களுடைய அதாவது தாங்கள் இருக்கும் இந்த பிஓகேல இருக்கக்கூடிய இராணுவத்தை முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க போராட்டம் அதிகரிக்கும் போது அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து அனுப்ப மாட்டேங்குது அந்த கவர்மெண்ட், மருந்து பொருட்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க, தகவல் தொழில்நுட்ப தொடர்பு வந்து துண்டிக்கப்படுது. இது எல்லாமே வந்து எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த ஒரே இடத்துல 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை மாவட்டத்திலையுமே வந்து ஏதாவது ஒரு பொருள் இல்லாட்டின்னா அடுத்த செகண்ட் நம்ம அனுப்பிச்சு வச்சுடுறோம். எந்த பொருளுமே தட்டுப்பாடுங்கிறே நமக்கு இருக்காது. ஆனால் அங்கே பார்த்தோம்னா ஒரு வேரியேஷன் இருக்கும். இவங்க வந்து பஞ்சாபிகள், இவங்க வந்து சிந்திகள், இவங்க வந்து பிஓகே காஷ்மீரிகள், இவங்க வந்து பலோச் அப்படின்ட்டு. அங்கே பலோச் மக்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது. அங்கே தான் வந்து அதிகமான மினரல்ஸ் இருக்குது. அந்த மினரல்ஸை எடுத்துக்கிட்டேவும் அந்த மக்களுக்கு வந்து சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு சுத்தமாகவே அந்த மக்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா பல்வேறு அதாவது கிட்டத்தட்ட முக்கியமாக பார்த்தோம்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் இருக்கும், 3 மதம், ஜைன மதம் இருக்குது, புத்திசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பல மொழிகள் பேசக்கூடிய மக்களாக இருந்தாலுமே வந்து நம்மள்கிட்ட வந்து அந்த வேறுபாடே இருக்காரு. எல்லாமே நம்மளாம் கலந்து தான் இருக்கும். நம்மள்கிட்ட வந்து அவன் வந்து அந்த மொழி பேசுகிறாங்க, இந்த மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எந்த மொழி பேச மக்களையுமே வந்து நம்ம ஒதுக்கி வச்சு பார்த்ததில் நமக்கு அந்த மைண்டுமே இருக்காது. ஆனால் அங்கே பார்த்தோம்னா பலோச் மக்களை பலூச்சின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வேற மாநிலத்துக்கு போனாலும் நம்ம எல்லாருமே இந்தியர்கள், வேற மொழி பேசினாலும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பாகிஸ்தானியர்களா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அவங்கள வந்து பலோச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க துரந்தர் படத்தை நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவங்களே ஒரு வசனம் வரும், இவங்க வந்து பலோச்சிகள் அப்படிம்பாங்க. அவங்கள வந்து பாகிஸ்தானி மக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் இப்போது கோபமாக மாறி எழுச்சியாக மாறி தானே தனி நாடாக அறிவிச்சுக்கிட்டாங்க. தனி கொடி கொண்டு வந்துட்டாங்க, தனி தேசிய கீதம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே நாங்கள் தனி நாடு, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பலோச் மக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பிஓகே வந்து பயங்கரமாக ஒரு பிரச்சனை போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளுடைய நிலம், அந்த நிலம் நம்மகிட்ட தான் சேர வேண்டியது, சேரணும். அதுதான் வந்து அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா நம்ம அதாவது வந்து இந்த காங்கிரஸ் களவாணி காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு இங்கிட்டு சீனாட்ட கொஞ்சம் இங்கிட்டு பாகிஸ்தான்கிட்ட கொஞ்சம், அதாவது நீ கொஞ்சம் எடுத்துக்க நீ கொஞ்சம் எடுத்துக்கணும் அவங்கவுங்களா பிரித்து விட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த மக்கள் வந்து பயமுறுத்துறாங்க, எங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து நீங்கள் செயல்படுத்த வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்முடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் கூட சொன்னாங்க, ஓவராக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாகிஸ்தான் எத்தனை துண்டாகுமோன்ட்டு எனக்கே தெரியாது, ஆண்டவனுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. அதற்கு பின்னாடி இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னாடி வந்து இந்தியா தான் இருக்குது, அஜித் தோவல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த நாட்டு மினிஸ்டர் முதல் கொண்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் அந்த நாட்டில் போய்கிட்டு இருக்கு. ஒரு இராணுவ அமைச்சர் நம்ம நாட்டு பிரதமருக்கு கொடுத்த ஒரு விருதை வந்து இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் எல்லா மக்களுமே கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்முடைய பாரத பிரதமர் இன்னையிலிருந்து ஒரு 3 நாளைக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா மெல்பர்ன் மீட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் நம்ம பாரத பிரதமரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச போறாங்க. அதுக்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய நண்பரை வந்து நான் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதை பார்த்தோன்னே பார்த்தோம்னா மிகவும் வந்து மற்ற நாடுகள் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய ஃபேஸ்புக்கில் அபு முஸ்தபா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் நம்முடைய பாரத பிரதமருக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க, மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கான். அது என்னன்னு சொல்லி இன்னும் ஓப்பனாக வரல. அந்த நாட்டு காவல்துறை அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து இவங்களால தான் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம் நாட்டுக்கு வந்து நம்ம பிரதமர் வரும்போது, ஒரு இந்திய பிரதமர் வர்றாங்க, அப்படி வரும்போது இவன் வந்து இப்படி ஒரு மிரட்டல் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் அவனை பிடிச்சி சாத்திக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம பாரத பிரதமர் ஒரு நாட்டுக்கு போனார்னா அந்த நாட்டில் வந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதாவது பொருளாதாரத்தில், வர்த்தகத்தில், தொழில்நுட்பத்தில் நமக்கு என்ன அதாவது கெயின் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாரு. இந்த சுற்றுப்பயணமும் அது மாதிரி தான் அமையும் எல்லாரும் சொல்றாங்க. பார்ப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. இந்த புத்தகத்தை வாங்க ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று தான். தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு வந்து 400 ரூபா புத்தகத்தின் கொரியர் செலவோடு சேர்த்து, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. நான் ஒரு நம்பர் கொடுக்க, அந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை முகவரி அனுப்பித்தாருங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இது கூடிய பணம், அது தமிழகம் பாண்டிச்சேரியில் 400 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு 450 ரூபாய். எத்தனை புக்குங்கிறதையும் குறிப்பிட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி தந்துடுறேன். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க புக்கு வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் சுமாராக வாங்கி படிக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க வச்சுட்டு அந்த புக்கை நீங்கள் திரும்பி வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்ட்ட போய் சேருங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.